வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரெயின்போ வந்திருக்கு. ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போது எமோஷ்னலாகவும் சரி, ஃபைனான்ஷியலாகவும் சரி, ஒரு கம்ப்ளீஷன் இல்லை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு நடந்திருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாகும். எனக்கு இது கிடைக்கல, அது நடக்கலை அப்படின்னு கிடைக்காத விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல், உங்களுக்கு இது வரைக்கும் கடவுள் இல்லை இந்த பிரபஞ்ச சக்தி என்னெல்லாம் கொடுத்துருக்கு வாழ்க்கையில் அப்படின்றத நினச்சி பார்த்து அதிகப்படியான நன்றி உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இது வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியலை இந்த கோலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த வருஷம் அந்த கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீல், ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு உங்களுக்கு வரப்போகுது. எனக்கு பொருளாதாரத்தினால நிறைய பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு பண ரீதியாக ஒரு பயம் இருந்தது, குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள்னால ஒரு பயம் இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. எல்லா பாதுகாப்பும் உங்களுக்கு இறை சக்தியின் மூலமாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சின்னதாக உடம்பு முடியலனா கூட உடனே அது என்ன ஏதுன்னு டாக்டரை பார்க்குறதோ, ஒரு வைத்தியரை பார்க்குறதோ, நீங்கள் எந்த முறைப்படி வேணாலும், ஆனால் உங்கள் உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து, குடும்ப பெரியவங்களை கலந்துக்கிட்டு, இல்லை பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸில் சீனியர் பீப்புளை கலந்துக்கிட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும். எந்த முக்கிய முடிவை மட்டும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது இந்த வருடம். அதில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். விருச்சிகம் அப்படின்னோடனே தேள் படம் போட்டிருக்கோம், விருச்சிக ராசினாலே தேள் மாதிரி கொட்டுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மகா பெரியவர் தெரியும் இல்லையா, அவங்க அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி தான். அப்போ விருச்சிகம் அப்படின்னாலே தேள் மாதிரி கொட்டுறவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அன்பு பொழிகிறவங்க, நம்மளை அரவணைக்கிறவங்க, ஆசிர்வதிக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் விருச்சிக ராசியில் இருப்பாங்க. அதனால விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைய போகுது. ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்க போகுதுங்க. ஹாப்பி நியூ இயர் விருச்சிக ராசி அன்பர்களே. நன்றி.